அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு உயர்கணித சார ஜோதிட முறையில் வளரும் பாவங்கள் வளரா பாவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது வளரும் பாவங்கள் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இந்த பாவங்கள் வளர்ந்திருக்க வேண்டும், அதாவது வளர்ச்சி பெற வேண்டும். வளரா பாவங்கள்னால் இந்த பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் வளரக்கூடாது, அதாவது வலுவடையக்கூடாது அப்படிங்கிற மீனிங். அதாவது 12 பாவங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். 12 பாவங்களில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள் 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒற்றைப்படை பாவங்களான 1, 1, 3, 5, 7, 9, 11 நாம் என்ன பண்ணுறோம், அகம் சார்ந்த பாவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது புறம் சார்ந்த பாவங்கள் 2, 4, 6, 8, 10, 12ங்கிற பாவங்களை நம்ம புறம் சார்ந்த பாவங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அகம் புறம்னு 2 பிரிவு இருக்குது. அகம் என்பது பர்சனல் லைஃப், புறம் என்பது அஃபிஷியல் லைஃப். வீட்டுக்கு உள்ளே இருக்கிற வாழ்க்கை என்பது அகம், அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே. அப்போது மனித வாழ்க்கைக்கு அகமும் வேணும் புறமும் வேணும். அந்த வகையில் வளரும் பாவங்கள் வளரா பாவங்கள் அப்படிங்கிறத இதை மையப்படுத்தி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய மூல குருநாதர், சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்து காலம் சென்ற ஜோதிட மார்த்தாண்டர், சார ஜோதிடத்தின் தந்தை கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, வளரும் பாவங்கள் வளரா பாவங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் அவருக்கு வளரும் பாவங்களை 1, 2, 3, 6, 10, 11வது பாவத்தை, இந்த 6 பாவத்தை அவர் வளரும் பாவங்கள் சொல்கிறார். அதாவது இது வளரும் பாவங்கள். இந்த 10 இந்த 6 பாவத்தை அவர் வளரும் பாவங்கள் சொல்கிறாரு. மீதி இருக்கிற பாவம் 4, 7, 8, 9, 5, 5வது வீட்டையும் எடுத்துக்கலாம். 4, 5, 6, 8, 9, 10, 11, 12ஆம் பாவத்தை வளரா பாவங்கள் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் சென்னை குன்றத்தூரில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு நேரடி ஜோதிட பயிற்சி நடைபெறுகிறது. இந்த பயிற்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம், இந்த கொடுப்பனியும் தசாபுத்தின்ற புக்கை படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இல்லை 1 மாதம் கழிச்சு இங்கே வகுப்பு வரலாம். ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் நடக்கும். இந்த பயிற்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த புக்கு கொடுப்பனியும் தசாபுத்தின்ற புக்கை படிச்சுட்டு வாங்க. இந்த புத்தகத்தோட ரேட் உங்களுக்கு 500 ரூபாய் ப்ளஸ் 100 ரூபாய் கொரியர் சார்ஜ். எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பயிற்சியும் இருக்குது. ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த பயிற்சிலாம். ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு நேரடி பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. பேசிக் அஸ்ட்ராலஜி பயிற்சி, அதுக்கும் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை சென்னை குன்றத்தூரில் மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம், அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தின் சார்பாக மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இது சம்மந்தமான விஷயத்துக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் மேப் அனுப்பிச்சு வைப்பேன். யாரோன்னா அந்த பயிற்சி மையத்துக்கு வரலாம். எங்களுடைய பயிற்சியில் எங்கள் பயிற்சி மையத்தில் படித்தவங்க மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வாசகர்கள் யாரோன்னா வரலாம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெறுகிறது. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அதுக்கு என்ன லாஜிக், இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு பார்க்கும்போது, வளரும் பாவங்கள் வளரா பாவங்களில் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 பாவத்தில் ஒரு மனிதனுடைய வெற்றினா வளர்ச்சியை தரக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உபஜயஸ்தானங்கள். உபஜயஸ்தானங்கள் என்பது 3, 6, 10, 11வது வீட்டை உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் உபஜயஸ்தானங்கள். இந்த உபஜய ஸ்தானங்களை கூட நம்முடைய மூல குருநாதர் என்ன பண்ணிட்டார்னா, 1வது வீட்டையும் 2வது வீட்டையும் சேர்த்துட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா லக்னம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அகம் சார்ந்த வீடுகளுடைய ஹெட் ஆஃபீஸ் என்பது லக்னம், புறம் சார்ந்த வீடுகளுடைய ஹெட் ஆஃபீஸ் என்பது 2வது வீடு. ஏன்னா அகம் சார்ந்த வீடுகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய வீடு. அகம்னா உள்ளேனா நம்ம மூளை தான். 1வது வீடு நம்ம மூளைன்னு சொல்லுவோம், 2வது வீடு முகம் சொல்லுவோம், உடல் கூறில். அந்த வகையில் 1வது வீடு அகம் சார்ந்த வீட்டோட தலைமை தாங்கக்கூடிய 1வது வீட்டையும்
புறம் சார்ந்த வீட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய 2வது வீட்டையும் அவர் எடுத்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது அடியானுடைய கருத்து. ஏன்னா அவர் இந்த மாதிரி சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சிற்றறிவுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை வளரும் பாவங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து அதை உபஜயஸ்தானங்களோட ப்ளஸ் 1 2 கூட்டுகிறார். அதாவது 1 2 1வது வீட்டையும் 2வது வீட்டையும் எடுத்துட்டு 1வது வீடு ப்ளஸ் 1வது வீட்டையும் 2வது வீட்டையும் சேர்த்து உபஜயஸ்தானங்களை சேர்க்கும் போது இந்த பாவங்களே வளரும் பாவங்கள். அதாவது இந்த பாவங்கள் இந்த 1 2 3 6 10 11வது பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் திரும்ப திரும்ப தசாநாதனாகும். அதாவது தசாநாதன் இந்த பாவங்களை தொடர்பு கொண்டு அந்த தசை அவருக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு புத்திநாதன் இந்த பாவங்களை தொடர்பு கொண்டால் அது வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம வளரும் பாவங்கள்ங்கிறது இந்த 12 பாவத்தில் இந்த 6 பாவங்கள் ஒருத்தருக்கு நன்மையை தரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் அடியனுடைய கருத்து கொஞ்சம் ஸ்லைட்டாக, ஏன்னா 6 பாவங்கள் சொல்லிட்ட பிறகு வளரா பாவங்களை பாருங்கள் 4 5 7 8 9 10 12ல் அடியன் என்ன பண்ணுறேன்னா 4ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் இந்த வளரும் பாவங்களோட நான் சேர்த்து விடுகிறேன். ஏன்னா 4வது பாவம் என்பது உங்களுக்கு 2ஆம் பாவத்தோட அடுத்த பரிணாமம். சொத்துக்கள் என்பது 4வது பாவம். அப்போ 4வது பாவம் கூட நம்ம தீமையான பாவங்கள் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு நடக்கிற தசையில் 4ன்னு வரும்போது அவர் அந்த தசையில் அவர் ப்ராப்பர்ட்டி வாங்குறார். ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் அவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பொருளாதார நிலை உயர்கிறது. 7 எனும்போது என்ன ஆகுதுன்னா 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் வேலை செய்யாது. அப்போது அடியனுடைய கான்செப்டில் 4வது பாவத்தையும் 7வது பாவத்தையும் எடுத்து விடுகிறேன். அதை வளரா பாவத்தில் எடுத்து இங்கே மேலே தூக்கி போட்டுடலாம். அப்போ 4வது பாவமும் 7வது பாவமும் தீமையான பாவம் இல்லை. அதாவது 4வது பாவம் என்ன பண்ணுதுன்னா 10ஆம் பாவத்தோட அது சப்தம பாவம். 10ஆம் பாவங்கிறது உயர் பதவின்னு சொல்லுவோம். அந்த உயர் பதவியை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் தான் 4வது பாவம். ஏன்னா ஒரு பாவத்துக்கு 7வது பாவம் என்பது அந்த பாவத்துடைய காரகத்தை பாதியாக குறைக்கக்கூடியது. அப்போ இந்த 10வது பாவம் என்பது அதாவது 4வது பாவம் என்பது 10வது பாவத்துக்கு சப்தம பாவம். அதனால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயர் பதவி என்பது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒருவருடைய அதிகாரத்தை பாதியாக குறைக்கிறது. 4வது பாவம் என்பது ஒருவருடைய அதிகாரத்தை பாதியாக குறைக்கிறது. அதனால் 4வது பாவம் நம்ம பொதுவான வகையில் தீமைன்னு சொன்னாலும் கூட, ஆனால் அது பொருளாதாரத்துக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதால நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த 4ஆம் பாவத்தை வளரும் பாவங்களில் சேர்த்து விடுகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7வது வீடு. 7வது வீடுங்கிறது லக்னத்துக்கு அது சப்தம பாவம். லக்னத்துடைய தன்மையை கட்டுப்படுத்துகிறது. லக்னத்துடைய கொடுப்பனை லக்னத்துடைய வலிமையை பாதியாக குறைக்கிறது. அதாவது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு 2 பேருக்காக கிடைக்குது. ஏன்னா லக்னம் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பாவம் என்பது லக்ன பாவமும் 10வது பாவம் தான் இந்த உலகத்துடைய கர்மாவை குறிக்கக்கூடியது. 10வது பாவம் நாம் செய்யக்கூடிய செயல். லக்ன பாவம் என்பது நம்முடைய எண்ண ஓட்டத்தை குறிக்கிறது. அப்போ லக்னத்துக்கு இது சப்தம பாவம் 7வது பாவம், 10வது வீட்டுக்கு சப்தம பாவம் 4வது பாவங்கிறதால 10வது வீட்டையும் லக்னத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் தான் இந்த 4வது பாவமும் 7வது பாவம். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு தீமையை தரக்கூடிய பாவம் அல்ல. ஏன் அப்படின்னா இந்த 4வது பாவம் நம்முடைய 2வது பாவத்துக்கு நல்ல வலுவை சேர்க்கக்கூடிய பாவம். இந்த 7வது பாவம் என்பது 8வது வீட்டுக்கு 12வது வீடு. அது மட்டும் இல்லாமல் 12வது வீட்டுக்கு 12வது வீடு. 7வது பாவம் நம்ம ஒருவரோடு சேர்ந்து இணையக்கூடிய அமைப்பு. அதாவது அக வாழ்க்கையை முழுசாக ஒருத்தர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த 7வது பாவம் இருக்கணும். ஒருத்தர் பர்சனல் லைஃப் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் போது அவருக்கு திருமணம் பண்ணும்போது தான் அது முழுமை அடைகிறது. அந்த வம்ச விருத்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் நம்முடைய அடியனுடைய கருத்து பிரகாரம் 7வது வீடு தீமையான வீடு அல்ல. அப்போ எது தீமையான வீடுனா இந்த 1 4 7க்கு அப்புறம் வரக்கூடிய 5 8 9 12வது வீடுகள் தான் தீமையான வீடு. 5 8 5 9 8 12 இதை நம்ம புரிந்து கொள்கிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்முடைய திரிகோணம் 1 5 9 2 6 10 3 7 11 4 8 12 நம்ம 4 திரிகோணத்தை சொல்லுவோம். இந்த 4 திரிகோணத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாவம் நன்மையை தருதா தீமையை தருதா, ஒரு பாவத்தை எந்த அளவுகளை வைத்து அது நல்ல பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது லக்னத்தை கெடுக்கக்கூடாது.
இரண்டாவது வீடு ரெண்டாவது வீட்டையும் கெடுக்கக்கூடாது. லக்ன பாவத்தையும் அக வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது, புற வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது. அப்போ அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் கெடுக்காத பாவம் எது? இந்த திரிகோண வழியாக பார்க்கும்போது எதுக்கு நான் திரிகோணத்தை சொல்கிறேன் அப்படின்னா, திரிகோணங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரே தன்மை வாய்ந்த போது ஈஸியாக அறிந்து கொள்வதற்கு அந்த திரிகோண வழியாக நம்ம பயிலும் போது நம்ம பாவ காரகத்தை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஒன்றாவது வீட்டையும் ரெண்டாவது வீட்டையும் கெடுக்காத திரிகோணம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒன்றாவது வீட்டை கெடுக்கிற வீடு, இந்த ஒன்றாவது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எதுனா 4, 8, 12. எப்போதுமே ஒரு திரிகோணத்துக்கு முந்தின திரிகோணம் அதை கெடுக்கும். அப்போது இந்த லக்ன பாவத்துக்கு முந்தின வீடு வந்து 12வது வீடு, அதனுடைய திரிகோணம் 4, 8, 12. ஏன்னா திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதால இந்த 4, 8, 12 என்பது லக்னத்தை கெடுக்கக்கூடிய வீடு. ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு 4, 8, 12வது வீடு தீமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில். அதுமாதிரி இரண்டாவது வீட்டுக்கு எடுக்கிற வீடு 1, 5, 9, ரெண்டாவது வீட்டுக்கு அப்படியே முன்னாடி இருக்கிற திரிகோணம். அப்போ பாருங்கள், 2, 6, 10, 3, 7, 11 உங்களுக்கு லக்ன பாவத்தையும் ரெண்டாவது வீட்டையும் கெடுக்கவில்லை. அப்போ லக்ன பாவத்தையும் ரெண்டாவது வீட்டையும் கெடுக்கவில்லை அப்படிங்கிறதால இங்கே என்ன அப்படின்னா, இந்த பாவங்கள் அதாவது 2, 6, 10 அதுக்கப்புறம் 3, 7, 11 என்பது நல்ல பாவங்கள் அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துடுறோம். அந்த வகையில் என்னென்னா 2, 6, 10 ஏற்கனவே நம்ம 4வது வீட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 4வது வீட்டு ஏன்னா அது லக்னத்தை பெரிய அளவுக்கு கெடுக்காது. 8, 12 தான் பெரிய அளவுக்கு கெடுக்கும். 4வது வீடு லக்ன பாவத்தை பெரிய அளவுக்கு கெடுக்காது. லக்ன பாவத்தை எந்த அளவு கெடுக்கிறதோ அதை விட லக்ன பாவத்தை ஒரு 70% இந்த 4வது பாவம் கெடுக்கும். ஏன்னா ஒரு பாவத்துக்கு 4வது பாவம் என்பது அந்த பாவத்தை 70% பாதிக்கும். ஆனால் இந்த 4வது பாவம் 2வது பாவத்தோட அடுத்த பரிணாம பாவமாக இருக்கிறதால ஒரு பாவத்துக்கு பரிணாம பாவம் என்பது அந்த பாவத்தை 200 மடங்கு டெவலப் பண்ணும், டபுள் மடங்கு. அதனால் 2வது வீடு பணம் அப்படின்னா 4வது வீடு சொத்து, அடுத்த பரிணாமம், அடுத்த வளர்ச்சி. நம்ம 3வது பாவங்கிறது அடுத்த நிலை சொல்கிறோம். அதாவது 1வது பாவம் ஜாதகம்னா 3வது பாவம் தம்பி, 5வது பாவம் காதல்னா 7வது பாவம் திருமணம். இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு அடுத்த 3வது பாவம் என்பது அந்த பாவத்தோட அடுத்த நிலை அல்லது அடுத்த பரிணாமத்தை குறிக்கிறதால அது 200 மடங்கு பவர்ஃபுல்லானது, டபுள் மடங்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதால இந்த 4வது பாவம் என்பது லக்னத்துக்கு தீமையை பண்ணாலும் 2ஆம் பாவத்துக்கு அதிகமான நன்மையை தரத்தால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 4ஐயும் சேர்த்துக்கிறோம். 4, 6, 10 இது முதல் தரமான வலுவான வளரும் பாவம். ஏன்னா இங்கே அகம் உயர்ந்ததா புறம் உயர்ந்ததான்னு கேட்கும்போது அகத்தை கெடுக்காத புறம் உயர்ந்தது. அகம் உயர்ந்ததா புறம் உயர்ந்ததான்னு கேட்டால் ஒரே வார்த்தை அகம் தான். அகத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, அகம் கெடக்கூடாது. ஆனால் அகத்தை கெடுக்காத புறம் உயர்ந்தது. ஏன்னா இங்கே லக்ன பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் இல்லை லக்ன பாவத்துக்கு. ஏன்னா புறம் என்பது மெட்டீரியல் லைஃப். இந்த உலகத்தில் எல்லாரும் மெட்டீரியல் லைஃப்பை நோக்கி தான் வாழ்க்கையில் பெரும்பகுதி கிட்டத்தட்ட 70% நம்ம புற வாழ்க்கையை நோக்கி தான் போகிறோம். வாழ்க்கையோட முதல் பகுதியும் கடைசி பகுதியும் அக வாழ்க்கை, நடு பகுதி புற வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அந்த கடைசி பகுதியில் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக வாழ்க்கையை நோக்கி போகிறோம். ரிட்டையர்மெண்ட்டு 60 வயசுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லிடுறதால, ஏன்னா உடல் திறன் கம்மியாகிறதால. பட் அங்கே 60 வயசுக்கு பிறகும் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. வாய்ப்புகள் இருந்தால் அதையே நம்ம பயன்படுத்திக்கும். அப்போ இந்த உலகம் என்பது புறம் சார்ந்தது. புறம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், 2, 4, 6, 10 என்பது வலுவான அமைப்புன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 3, 7, 11 1வது வீட்டையும் எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே வளரும் பாவங்கள் வளரா பாவங்கள் அப்படிங்கிற நம்முடைய கேஎஸ்கே நம்முடைய மூல குருநாதர் ஜோதிட சாரதீரத்தின் தந்தை சொன்ன விஷயத்திலேருந்து லேசாக அவர் சொன்ன அதே கான்செப்ட் தான். அவர் ஏன் 4ஆம் அதாவது இது 2 சமமாக இருக்க வேண்டும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அவர் இங்கே 6 பாவம் அங்கே 6 பாவம் கொடுத்துருக்காரு. அதாவது உபஜயஸ்தானங்கள் ப்ளஸ் லக்ன பாவம் 2ஆம் பாவம், அதான் அவருடைய கான்செப்ட். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4வது பாவமும் 7வது பாவமும் வளரா பாவங்கள் அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 4வது பாவம் ஒருத்தருடைய பொருளாதாரத்தை உயர்த்துது. இன்னும் சொல்லப்போனால் அந்த 4வது பாவத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த 4வது பாவம் வேலை செய்யும் போது 5, 9வது பாவங்கள் பலவீனப்படும். ஏன்னா அடுத்து நம்ம இங்கே தான் போட போகிறோம். 3வது ரேங்க் வந்து 5, 9, 4வது 8, 12. இந்த பாவங்கள் தான் வளரா பாவங்கள், அதாவது தீமையை செய்யக்கூடிய பாவங்கள்.
இதை நம்ம தம் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வகுப்பில் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும், தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம தம் ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவங்கள் லக்னத்தையும் 2வது வீட்டையும் மையமாக வைத்து வரக்கூடியது. இந்த லக்ன பாவத்தை ஏன் போட்டோன்னா, லக்ன பாவம் 2க்கு 12 அப்படிங்கிற விதி லக்னத்துக்கு பொருந்தாது. ஏன்னா லக்னங்கிறது 12 பாவத்துக்கு ஹெட் அப்படிங்கிறதால அது எந்த வீட்டையும் கெடுக்காது. அப்படிங்கிற அமைப்பில் நம்ம அந்த 1வது வீட்டை தூக்கி இங்கே போட்டுடுறோம். 4வது வீட்டு லக்னத்துக்கு எடுத்தாலும் 2வது வீட்டை நல்லா பலப்படுத்துறதால இந்த 4வது வீட்டை கொண்டாந்து இங்கே போட்டுடுறோம். அப்போ மீதி இருக்கிற வீடு 5, 9, 8, 12 தான் இங்கே கொண்டாந்து போடுறோம். இதுதான் நம்ம தம் ரூல். அப்போது ஒரு ஜாதகத்தில் வளரக்கூடிய பாவங்கள், பொருளாதாரத்தை வளரக்கூடிய பாவங்கள் என்பது 2, 4, 6, 10 என்பது பொருளாதாரத்தை நல்லா வளர்க்கக்கூடிய பாவங்கள். அதே நேரத்தில் ஜாதகருடைய அக வாழ்க்கையும் கெடுக்காத பாவங்கள். இதே 1, 3, 7, 11 என்பது அக வாழ்க்கையை நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய பாவங்கள். அதே நேரத்தில் அது புற வாழ்க்கையை பெருமளவு கெடுக்காது. இந்த புற வாழ்க்கை என்பது பொதுவாக எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒருத்தருடைய தொழிலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தொழில் என்ற 10ஆம் பாவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ அந்த 10ஆம் பாவத்துக்கு எடுக்கக்கூடிய பாவம், 10ஆம் பாவத்துக்கு 8வது பாவம் என்பது 5, 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் என்பது 9. அப்போ 5, 9ங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தருடைய தொழில், அவருடைய கர்மாவை விட்டு விலகி விடுகிறார். அவர் எந்த ஒரு செயல்பாடிலும் இல்லாமல், அப்படி செயல்பாடில் இல்லாத போது லக்னத்துக்கு அது கெடுதல் பண்ணலை. இந்த 5, 9 என்பது லக்னத்துக்கு கெடுதல் பண்ணலை. அதாவது ஒருத்தர் 60, 65 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், ஆனால் 30 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாது இல்லையா? எல்லா பொறுப்புகளையும் முடித்து சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் 5, 9. 8, 12 என்பது லக்னத்துக்கு கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாவம் லக்னத்தை கெடுத்து மற்ற பாவத்தை உயர்த்த முடியாது. அதனால தான் இது இரட்டைப்படை பாவமாக இருக்கிறதால இந்த 8, 12 என்பது புற வாழ்க்கை அதிகப்படுத்துமானா அப்படி இல்லை. அக வாழ்க்கை செயல்படாத போது புற வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லை. புற வாழ்க்கை செயல்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த வகையில் வளரும் பாவங்கள் அப்படிங்கிறத நாம் என்ன சொல்கிறோன்னா 2, 4, 6, 10 இன்றைய காலகட்டத்தில் 2, 4, 6, 10 தான் வலிமையானது. அதுக்கப்புறம் 1, 3, 7, 11. ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் என்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், பர்சனல் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா 1, 3, 7, 11 தான் வலுவானது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ, குறிப்பாக நம்ம துறைகளை, அவர் செய்யக்கூடிய வேலைகளை 2 வகையாக பிரிப்போம். அகம் சார்ந்த துறை, புறம் சார்ந்த துறை. அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு 2, 4, 6, 10 விட 1, 3, 7, 11 என்பது மிக அற்புதமான அமைப்பு. அதில் ரொம்ப அற்புதமான அமைப்புன்னு சொன்னால் 11வது பாவம்லாம் மிக அற்புதமான அமைப்பு. 10வது பாவங்கிறத விட 11வது பாவம் என்பது உங்களுக்கு அகம் சார்ந்த துறையில் இருக்கிறோம். அகம் சார்ந்த துறைனா என்ன? அரசியல், பொழுதுபோக்கு, விளையாட்டு, மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல், இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 11வது பாவம்லாம் ரொம்ப அற்புதமான அமைப்பு. 3வது பாவமும் ரொம்ப அற்புதமான அமைப்பு. அதாவது இந்த பாவங்களில் நம்ம ரொம்ப நல்ல வளரும் பாவங்கள் என்பது திரும்பவும் சொன்னால் இந்த பாவத்தை தான் சொல்லுவேன். 8 பாவம் இருக்குது இல்லைங்களா? இதில் 4, 4, 8 பாவம் இருக்குது. இந்த 8 பாவத்தில் நல்ல வளரக்கூடிய பாவங்கள் 3, 6, 10, 11. ஏன்னா இது உபஜயஸ்தானம். ஏன் 3, 6, 10 பண்ணும்? 3வது பாவங்கிறது லக்னத்தோட திறமையை 200 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். 3வது பாவம் என்பது ஒரு மனிதனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், பப்ளிசிட்டி, புகழ். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான காரணம் கடல் கடந்து, ஊர் கடந்து, நாடு கடந்து அப்படின்ற மாதிரி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னா 3வது பாவம் ஜாதகத்தில் நல்லா இருக்கும். 6வது பாவம் மற்றவர்களை விட வித்தியாசப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை. 10வது பாவம் மற்றவரை தன் கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய பாவம் தான் அது 10வது பாவம். தலைமை பண்பு, ஆளுமை அப்படிங்கிறது 10வது பாவம். 11வது பாவம் மற்றவர்கள் நம்மளை விரும்புது, மற்றவர்கள் நம்மளை விரும்பக்கூடிய அமைப்பு, மற்றவர்களுக்கு நம்ம வசீகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 11வது பாவம். எப்போதுமே லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 11வது வீடு. அப்போது இந்த 8 பாவத்தில் நல்ல வளரக்கூடிய பாவங்கள் என்பது 3, 6, 10, 11வது பாவங்கள். 1வது பாவத்தையோ அல்ல 2வது பாவத்தையோ 7வது பாவத்தையோ 4வது பாவத்தையோ ஏன் எடுக்கலை? 1வது பாவத்தையோ, அதுக்கப்புறம் 2வது பாவத்தையும், 4வது பாவம், 7ஆம் பாவங்கிறது இது 2வது நிலை வளரும் பாவங்கள். வளரும் பாவங்கள் 8 பாவம் சொல்லிடுறேன். இந்த அமைப்பில் 6, 10, 3, 11.
அதுக்கப்புறம் இந்த 1 2 1வது பாவம் ஒரு மனிதன் எப்பவுமே தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த கௌரவம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது செயல்திறன் குறைஞ்சிடும். கௌரவம் மட்டுமே, இது வரட்டு கௌரவம்னு சொல்லுவோம், கௌரவத்தை மட்டுமே நம்ம குறிக்கோளாக வச்சு பண்ணும்போது நம்முடைய கர்ம அப்படிங்கிறது என்ன, அந்த கர்மா என்பது 10வது வீடு. இந்த 10வது வீட்டுக்கு இந்த லக்ன பாவம் 4வது பாவமாக போயிருந்தால அது பெரிய அளவுக்கு நம்ம செயல்படுத்த முடியாது. ஆனால் கௌரவமாக இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய அளவுக்கு ஒரு சாதனையாளராக இருக்க முடியாது. ஒரு சாதனையாளராக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கௌரவத்தை கொஞ்சம் இழக்க தான் வேண்டும். அந்த வகையில் இந்த 1வது வீடு என்பது வளரா பாவம்னு சொல்ல வளரக்கூடிய பாவம் தான். ஆனால் 3 6 10 11 விட 1வது பாவத்துக்கு வலிமை குறைவு தான். இந்த 2வது பாவம் வெறும் பணம் மட்டுமே இங்கே குறிக்கோளாது, வெறும் பணம் மட்டும்தான், பணத்துக்காக தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு லைஃப் நல்லா இருந்தாலும் கூட ஒரு வெற்றியாளராக, ஒரு சமுதாயத்தில் ஒரு சாதனையாளராக ஆக முடியாது. வெறும் பணக்காரங்க மட்டுமே சாதனையாளர் இருக்காங்களா? இல்லையே. அப்போ 2வது விட வெறும் பணத்தை மட்டும்தான் குடிக்குது. ஒரு சராசரி பணம் நிறைய இருந்தால் ஒரு சராசரி மனுஷனாக அவர் இருக்கலாம். அந்த மாதிரி தான் 4வது வீடு சொத்துக்கள் நிறைய இருக்கும். ஏன் இந்த 4வது வீட்டை நான் அதான் இந்த 2வது வீட்டையும் 4வது வீட்டையும் சொல்கிறதுக்கு காரணம், இந்த 2வது பாவம் என்பது 3வது வீட்டுக்கு 12வது வீடு. அப்போ பப்ளிசிட்டி என்பதை குறைக்கக்கூடிய வீடு. இந்த 4வது பாவம் என்பது உங்களுக்கு 5 9வது பாவத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய பாவம். 5 9வது பாவம் என்பது அதனுடைய காரகம் அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். அப்போ தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் பெரிய சாதனையாளராக பெரிய பதவியில் போக முடியாது. அது 4வது பாவத்துக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய இருந்தாலும் கூட ஒரு ஆளுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஆளுமைன்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்துக்கு இது 4வது பாவம் 7வது பாவமாக போயிருந்தாங்க. அது கெட்ட பாவம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த 3 6 10 11 விட ஒரு சாதனையாளராக ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு சாதிக்கணும் அப்படின்னா இந்த 1 2 4 7 விட 3 6 10 11 தான் சிறப்பு. 7வது பாவம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவரோட இணைந்து செயல்படும் போது நம்முடைய திறமைகள் பாதியாக குறைக்கப்படுகிறது. 7வது பாவம் என்பது அது நல்ல பாவமாக தான், 8 12 வேலை செய்யாது, ரிஸ்க் எடுக்காது. ஆனால் இருந்தாலும் தனித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு அது கொஞ்சம் கெடுதல் செய்யக்கூடிய பாவமாக போயிடுது. அது மோசமான பாவம் இல்லை. ஆனால் சாதனையாளருக்கு 7வது பாவம் அவ்வளோ சரி இருக்காது. நம்முடைய திறமைகளை நம்ம மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்குவோம், அந்த மாதிரி அமைப்பு. அந்த வகையில் நம்முடைய உயர்கணித கேபி சாரஜோதிட முறையில் வளரும் பாவங்கள் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு முதல் தரமான வளரும் பாவம் என்பது 3 6 10 11. 2வது தரமான வளரும் பாவங்கள் என்பது 1 2 4 7. பட் 5 9 8 12 என்பது வளரா பாவங்கள். அதாவது இந்த 5 9 8 12வது பாவங்களை நிறைய கிரகங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலேயே அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். மற்றபடி பெரும்பாலான கிரகங்கள் 3 6 9 12 மட்டுமே தொடர்பு கொள்ளும்போது அது உன்னதமான ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுலேயும் 6வது பாவம் என்பது 7க்கு 12வது, எல்லா பாவத்துலேயும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. 6வது பாவம் 7க்கு 12வது பாவத்தில் மன வாழ்க்கை கொஞ்சம் தனிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இருந்தாலும் கூட சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மரியாதை அப்படிங்கிறதுல 6வது பாவம் ஒரு நன்மையான பாவமாக தான் வருது. அந்த வகையில் பெரும்பாலான பாவங்கள் கிரகங்கள் நம்முடைய ஜாதகத்தில் 3 6 10 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது, அதாவது உபஜயஸ்தானங்களை தொடர்பு கொள்ளும்போது அது வளரும் பாவங்களில் அது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்துடும். 2வது கேட்டகரியாக 1வது வீட்டையோ 2வது வீட்டையோ 4வது வீட்டையோ 7வது வீட்டையோ தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் வளரும் பாவங்களில் 2வது கேட்டகரியாக வரும் என சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.